விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரக் கதையை தமிழில் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் இரண்யகசிபு என்ற அசுர அரசன் இருந்தான். அவன் மிகவும் வலிமை வாய்ந்தவனாகவும் ஆணவம் பிடித்தவனாகவும் இருந்தான். அவன் கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு விசித்திரமான வரத்தை பெற்றான். அந்த வரத்தின்படி அவனை எந்த மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ வீட்டிற்குள்ளோ வெளியிலோ எந்த ஆயுதத்தாலோ கொல்ல முடியாது. இந்த வரத்தை பெற்றதால் இரண்யகசிபு தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். விஷ்ணுவை அவன் கடுமையாக வெறுத்தான். ஆனால் அவனுடைய சொந்த மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தான். இதை அறிந்த இரண்யகசிபு மிகவும் கோபமடைந்தான். தன் மகனை விஷ்ணு பக்தியில் இருந்து திருப்ப பல வழிகளில் முயன்றான். ஆனால் பிரகலாதன் உறுதியாக இருந்தான். ஒரு நாள் இரண்யகசிபு பிரகலாதனிடம், "உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்?" என்று கர்ஜித்தான். அதற்கு பிரகலாதன், "அவர் எங்கும் இருக்கிறார், இந்த தூணிலும் இருக்கிறார்" என்று தைரியமாக பதிலளித்தான். ஆத்திரமடைந்த இரண்யகசிபு, "அப்படியா, இந்த தூணில் இருக்கிறாரா?" என்று கேட்டபடி தன் கதாயுதத்தால் தூணை ஓங்கி அடித்தான். அப்போது அந்த தூணிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. தூண் பிளந்து வெடித்து அதிலிருந்து ஒரு விசித்திரமான உருவம் வெளிப்பட்டது. அது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் இருந்தது. அதுதான் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம். அது மாலை நேரமாக இருந்தது. அது பகலும் இல்லை, இரவும் இல்லை. நரசிம்மர் இரண்யகசிபுவை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டார். அது வீட்டிற்குள்ளும் இல்லை, வெளியிலும் இல்லை. வாசற்படி. அவர் தன் கூரிய நகங்களால் இரண்யகசிபுவின் வயிற்றை கிழித்தார். அது எந்த ஆயுதமும் இல்லை. இவ்வாறு இரண்யகசிம்மன் பெற்றிருந்த வரத்தின் எந்த நிபந்தனையும் மீறப்படாமல் நரசிம்மர் அவனை அழித்தார். பிரகலாதனையும் தேவர்களையும் அவனுடைய கொடுமையில் இருந்து காப்பாற்றினார். இந்த கதை விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தின் முக்கிய அம்சங்களை விளக்குகிறது. பக்திக்கும் தர்மத்திற்கும் எதிரான ஆணவத்தின் அழிவை இது உணர்த்துகிறது.